வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேட் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்ல வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஒரு டாப்பிக்ல உங்களுக்காக வீடியோ வரும். ஒரு ஆண் இல்லை ஒரு பெண் யாராக இருந்தாலும் சரி உங்களை உண்மையாக விரும்பியிருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு ஆசைகளும் அவர் ஞாபகம் வைத்திருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் யார் உங்களை உண்மையாக விரும்புகிறாங்களோ நீங்கள் இப்படி தான், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க, எப்பப்போ நேரத்தில் இந்த மாதிரி இருப்பீங்கன்ற ஒவ்வொரு ஆசையுமே ஒருத்தங்களோட ஞாபகம் வச்சுக்க முடியும். அண்ட் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய நீங்கள் ஸ்டார்டிங்கில் பேசின டேட்லேருந்து இன்னை வரைக்கும் பேசின டேட் வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நடந்தக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், சந்தோஷமான நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இல்லை ஃபன்னாக போன விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அவங்க அதை ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் மேலே அட்ராக்ஷன், ஒருத்தங்களோட மேலே எந்த அளவுக்கு நம்ம அட்ராக்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஞாபகம் நம்மளுடைய மனசில் பதிஞ்சுக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் அது நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட மனசில் எல்லாமே ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா இல்லை தான். உங்களை உண்மையாக விரும்பும் நபர் உங்கள் உடலிலும் உங்கள் அழகிலும் பார்க்காமல் உங்கள் உள்ளத்தை மட்டும்தான் பார்ப்பார்கள். அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி. ஒருத்தங்க அழகை பார்த்து உங்களை லவ் பண்ணாலும் அல்லது உங்களுடைய உடம்பை பார்த்து லவ் பண்ணாலும் சரி, அவங்க உங்களை உண்மையாக விரும்புறன்றது அர்த்தம். உங்கள் லைஃப்பில் உங்களை விரும்புகிறவங்க, உண்மையாக விரும்புகிறவங்க நிச்சயமாக அவங்க இது ரெண்டுமே பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய மனசு, நீங்கள் கேரக்டர் அப்படின்ற விஷயத்த தான் இருக்குமே தவிர உங்களுடைய அழகும் உங்களுடைய பணமோ இல்லை வேறு ஏதாச்சும் விஷயங்களோ பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்க்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட உண்மையான அன்பு இல்லை. அவங்கள விட்டு நீங்கள் எப்பவுமே வெளியே வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் கஷ்டப்பட போகிறது அது நீங்கள் தான். நீங்கள் அவர்களை விட்டு மற்றொரு நபரை பேசும் பொழுது அதன் பிறகு அவளிடம் பேசும் பொழுது அவர் சோகமாக இருப்பார்கள். அப்படி இருந்தால் அவர் உங்களை உண்மையாக காதலிக்காக என்ற அர்த்தம். அதாவது நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் விரும்புகிற நபர்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு வேற ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க, இல்லை நேரில் வந்து மீட் பண்ண பேசுகிறாங்க. அப்படின்ற போது இவங்களை விட்டுட்டு அவங்ககிட்ட போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்மளோட அவங்க தான் உங்களுக்கு இம்பார்ட்டனா, நம்மளோட அவங்க கூட தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் நினைக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் வந்துடும். முக்கியமாக நம்ம மேலே அன்பே இல்லை போல, அவங்க மேலே தான் அன்பு இருக்கு போல அப்படின்ற பல தாட்டுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க. முக்கியமாக உங்ககிட்ட சோகமாக பேசுவாங்க, கோவமும் படுவாங்க. ஏன்னா அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் விதம் அந்த மாதிரி. அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்றதா அர்த்தம். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. ஆணோ பெண்ணோ உங்கள் உங்கள் மீது உயிரை வைத்திருக்கும் பொழுது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை அதிக அளவில் விருப்பத்துடனும் உங்கள் மீது உண்மையான பாசத்துடன் தான் செய்வார்கள். அதாவது யார் ஒருத்தங்க நமக்கு பிடிச்சதை, நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு தேவைப்படுறதுனால ஏதோ பண்ணுறாங்களா, இல்லை நம்மளுடைய வச்சு ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறாங்களான்னு. பட் யார் ஒருத்தங்க ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பு இருக்கும். அதாவது உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு உண்மையான அன்பை குறிக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடியவங்க இதை பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு உங்கள் மேலே நிறைய அன்பு இருக்குது. அந்த அன்பை வெளிப்ப காட்டுற விதமாக தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காம மிஸ் பண்ணிடாதீங்க அவங்கள. உங்கள் மீது உயிரே வைத்திருக்கக்கூடிய ஆண் நீங்கள் தப்பு செய்தால் கூட அவர்கள் உங்களை விட்டு கொடுக்காமல் பேசுவார்கள் மற்றவர்களிடம். அதாவது எந்த ஒரு ஆண் உங்கள் மேலே உயிரே வச்சிருக்காங்களோ அந்த ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா நீங்களே தப்பு செஞ்சாலும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க மற்றவங்களோட. நீங்கள் தான் வேணும், நீங்கள் தான் முக்கியன்ற ஒரு விஷயத்துலேயே இருப்பாங்க. காரணம் அவங்க உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய காதல், அன்பு தான். ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.